ओम श्री गुरुभ्यो नमः हरि ओम पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरथाय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे सद्गुरु श्री राघवेन्द्राय नमः. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம ஸ்ரீகோகுலம் சேனலில் குரோதே வருடம் மார்கழி மாதம் விருச்சிக ராசி பலனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த மாதம் மார்கழி மாதம் அப்படிங்கிறது டிசம்பர் 16ஆம் தேதி அன்றைக்கி ஆரம்பித்து ஜனவரி 13ஆம் தேதி வரைக்கும் இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த மாதத்துடைய கிரக நிலைமைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் புதன். புத பகவான் விருச்சிகத்திலேருந்து தனுஷுக்கு ஜனவரி 3ஆம் தேதி அன்றைக்கி பயிற்சியாகி மாறுறாரு. அதே தனுஷுவில் சூரிய பகவான், மகரத்தில் சுக்கிர பகவானும் மகரத்திலேருந்து கும்பத்துக்கு ஜனவரி 1ஆம் தேதி அந்த டைமில் மாறுறாரு. கரெக்டாக டிசம்பர் 31ஆம் தேதி அன்றைக்கி மாறுறாரு. கும்பத்தில் சனீஸ்வரர், மீனத்தில் ராகு. இதுதான் இந்த மாதத்துடைய கிரக நிலைமைகள். இந்த மார்கழி மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குடும்பஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் சூரிய பகவான் பயிற்சி ஆயிருக்காரு. ஸோ உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் மனோசங்கடங்களும் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். ஒன்று, அதே மாதிரி உங்களுடைய பேச்சினால் நீங்கள் நிறையா பேரை கவருவீங்க. அப்படி ஒரு அமைப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். நல்லா என்ன போன மாதம்லாம் ஒரு மாதிரி இருந்தால் இந்த மாதம் இப்படி இருக்கான்னு அப்படின்னு ஒரு நினைக்க வைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். ஒரு சின்ன கேரக்டரில் ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்கும். உங்களுடைய பாடி லாங்குவேஜில் சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்கும். இது எல்லாமே நடக்கும். இதுக்கெல்லாம் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசியிலிருந்து புத பகவான் 2ஆம் வீட்டுக்கு மாறுறாரு அப்படிங்கிறத ஒரு விஷயம். ஏன்னா ஜேஷ்டா நட்சத்திரம், அதாவது கேட்டை நட்சத்திரத்துலேருந்து அவர் அடுத்த நட்சத்திரமாக இருக்கக்கூடிய மூலம் அப்படிங்கிறது தனுஷில் இருக்குது. ஸோ புதன் அப்படிங்கிறது கேட்டையுடைய அதிபதி. அவர் உங்களுடைய ராசிலேருந்து அடுத்த ராசிக்கு போகும்போது உங்களுடைய கேரக்டரை அப்படியே அப்சர்வ் பண்ணி அப்படியே இன்னொரு இடத்துக்கு போகும்போது அந்த கேரக்டருடைய டிசைன்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள்ளே தெரியும், விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் விருச்சிக லக்னக்காரர்களுக்கும். ஸோ இப்படி ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்கும். உங்களுடைய வாக்கில் நிறையா மாற்றம் அப்படின்றது இருக்கும். நீங்கள் ரொம்ப ஹார்ஷாக பேசுகிற ஒரு ஆளாக இருப்பீங்க. திடீர்னு இந்த மாதம் ரொம்ப சாஃப்டாக மாறிடுவீங்க. நீங்கள் பொதுவாக இல்லைன்னா சாஃப்டாக இருக்கிற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா ஹார்ஷாக பேசுகிற மாதிரி மாறிடுவீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஒன்று. அடுத்தது, உங்களுடைய எக்ஸ்பென்சிவ்ஸ் கொஞ்சம் அதிகமாக பார்க்கப்படுது இந்த மாதம். நீங்கள் நிறையா செலவுகளை பண்ண ஆரம்பிப்பீங்க. அனாவசியமோ அத்தியாவசியமோ, பட் ஆனால் செலவு அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாதம் காத்துட்ருக்கு. நிறையா பண்ணக்கூடிய ஒரு மாதம். அது கொஞ்சம் சுப செலவாக நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தை நான் சொல்லிக்கிறேன். ஸோ அடுத்தது உங்களுக்கு 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சூரியன். உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்து கொடுப்பார் சூரிய பகவான் அவருடைய பயிற்சியினால். ஒன்று. அடுத்தது, உங்களுடைய தொழிலில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுடைய பேச்சினாலே இந்த மாதம் உங்களுக்கு கிடச்சிரும். இது எல்லாமே தொழில், பணம், வியாபாரம், வேலை இதெல்லாம் சம்மந்தப்பட்டது. இது எல்லாத்துக்குமே இது பொருந்தும். அடுத்தது உங்களுடைய 3ஆம் வீட்டிலேருந்து 4ஆம் வீட்டுக்கு சுக்கிர பகவான் பயிற்சி ஆறாரு. உங்களுடைய 7ஆம் அதிபதியாகவும் 12ஆம் அதிபதியாகவும் இருக்கக்கூடியவர். அவர் 4ஆம் வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரு அப்படின்றதுனால உங்களுடைய அம்மாவுக்கும் உங்களுடைய ஒய்ஃபுக்கும், இல்லைனா உங்களுடைய அம்மாவுக்கும் உங்களுடைய ஹஸ்பண்டுக்கும் ஏதாவது மனோசங்கடங்கள் இருந்தால் அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகி மாமியார் மருமகன், மாமியார் மருமகள் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல பந்தத்துக்குள்ளே போவாங்க. அதே மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளேயும் ஒரு பெரிய பிரச்சனை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக உங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை எல்லாமே சரி பண்ணி கொடுத்து ஒரு அந்யோன்ய சகாஜமாக நீங்கள் போவீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மாதம் இந்த மாதம் பார்க்கப்படுது. அடுத்தது 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சனீஸ்வரன் 4ஆம் வீட்டிலே இருக்கார். ஆல்மோஸ்ட் சனி பயிற்சி ஆரம்பித்ததுலேருந்து உங்களுக்கு இந்த வீடு, மனை, வாகனம் இது எல்லாமே ஆக்டிவேஷன் ஆகிருக்கும். கடைசி ஒரு வார காலமாக நீங்கள் நிறையா ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க வீட்டுக்காக. வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், கார் வாங்கணும், டூ வீலர் வாங்கணும் அப்படின்னு. இந்த நேரம் உங்களுக்கு கரெக்டான நேரம். ஏன்னா சனி
வக்ரமாக மேலே போயிட்டு திருப்பி கீழே வராரு. அந்த பயிற்சி அப்படின்னாலே வந்து அதில் இருக்கிற நல்லதோ கெட்டதோ நமக்கு அதிகமாக கொடுத்துட்டு போவாராம். ஸோ உங்களுக்கு 4ஆம் இடம் நல்ல இடம் அப்படின்றதுனால உங்களுக்கு நிச்சயமாக வீடு இல்லைனா வாகனம் இதில் ஏதோ ஒன்று நீங்கள் ஆசைப்பட்டது உங்களுக்கு நிச்சயமாக சனீஸ்வரர் கொடுத்துட்டு திருப்பி வருவார் அப்படிங்கிறத நான் தெரியப்படுத்திக்கிறேன். அடுத்தது 7ல் குரு பகவான். கல்யாணம் ஆகாத இளம் வயதில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து கல்யாணம் அப்படிங்கிறது நடக்கும். அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கும் குழந்தை நிற்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் பார்க்கப்படுது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்க்கப்படுது. அடுத்தது 9ஆம் வீட்டில் செவ்வாய், அதாவது உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 9ஆம் வீட்டில், அதாவது திரிகோணம் அப்படின்ற இடத்துல 9 ரொம்ப உத்தமமான ஒரு இடம். உங்களுடைய ராசிநாதன் 9ல் உட்கார்றாரு. அது என்னதான் நீச்சமானாலும் உங்களுக்கு திரிகோணம் அப்படின்றதுனால ஒரு நல்ல ஒரு எந்த ஒரு விஷயத்தை தொட்டாலும் நீங்கள் என்ன தொட்டாலும் பொண்ணாயிடும்ன்ற மாதிரியான ஒரு அமைப்புகள் உங்களுக்கு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ரொம்ப யோசித்து ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்ல ஒரு பேரை எட்டி கொடுக்கும். ஒன்று. இன்னொன்று, பெரிய பெரிய மனுஷாளுடைய லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அவங்களுடைய அதாவது அவங்கள சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம், அதே மாதிரி அவங்கக்கிட்டேருந்து நிறைய அட்வைஸ் கேட்கக்கூடிய ஒரு விஷயம், இந்த மாதிரி ஒரு பெரிய ஆளை நீங்கள் பார்ப்பீங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் பேசுவீங்க. அவங்க உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க. அது நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் அப்ளை பண்ணுவீங்க. அது அப்படியே உங்களுக்கு சக்ஸஸை நோக்கி அப்படியே கொண்டு போகும். இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே வந்து இந்த மாதம் பார்க்கப்படுது. ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறையா வந்து நீங்கள் கவனம் வைப்பீங்க இந்த மாதம். ஏன்னா 9ஆம் வீடுங்கிறது ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு ஸ்தானமும் இருக்குது. ஸோ இதுதான் வந்து கிரகங்களின் பலன்கள். அடுத்தது சூரிய பகவான் அவருடைய 7ஆம் பார்வையாக உங்களுடைய 9ஆம் வீட்டை பார்க்குறாரு, 8ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்படின்றதுனால சின்ன சின்ன உடம்பு உபதிரவங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படலாம். அதனால் அது பெரிய லெவலில் வளர விடாமல் சின்ன லெவலில் இருக்கும்போதே அது சரி பண்ணிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. இதுதான் வந்து இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய பலன். அடுத்தது உங்களுக்கு எப்போ இது வருது, அதாவது சந்திராஷ்டமம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 15ஆம் தேதியில் ஆரம்பித்து டிசம்பர் 17ஆம் தேதி வரைக்குமே உங்களுக்கு வந்து இந்த ஒரு சந்திராஷ்டம நாள் அப்படிங்கிறது பார்க்கப்படுது. கரெக்டாக 15/12/2024 ஆரம்பித்து 17/12/2024 வரைக்கும். ஸோ இந்த ஒரு 2-3 நாள் வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு முக்கியமான டிசிஷன்களும் எடுக்காமல் இருக்கிறது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுது. இந்த மாதம் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமாள் மற்றும் பார்வதி அம்மாள், அதாவது தம்பதி சமேதமாக இருக்கக்கூடிய கௌரி சங்கரரை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பிரார்த்தனை பூஜைகள் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப ரொம்ப சாதகமான ஒரு மாதமாக பார்க்கப்படுது. ஆக மொத்தத்தில் இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு 100க்கு 60% ரொம்ப சாதகமாகவும் மீதி 70% பாதகமாகவும் பார்க்கப்படுது. இதுதான் இந்த மாதத்தில் விருச்சிக ராசியின் பலன். அடுத்தது மகர ராசி பலனில் சந்திக்கலாம். நன்றி, நமஸ்காரம்.